பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போறோம். ரொம்ப சிறப்புக்குரியதுன்னு சொல்லலாம். இதை ஓதி பாருங்க, நிச்சயமா அல்லாஹ் பதில் கொடுப்பான். இதை ஓதி பதில் கொடுக்காத நபர்களே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அல்லாஹ்வே வாக்களித்ததாகவும் இருக்கு. இன்னும் மலக்குமார்களிடத்துல அல்லாஹ் என்ன பண்றான், பாராட்டக்கூடியதாகவும் இருக்கு. இந்த அமலை நீங்க செஞ்சா அவ்வளோ ஒரு எளிமையான அமல் தான். அந்த அமல் தான் சூரா ஃபாத்திஹாவை வச்சு நம்ம செய்யக்கூடிய ஒரு அமல். இதை எப்படி ஓதணும், எப்படி நிறுத்தி ஓதணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த சூரா ஃபாத்திஹாவை பத்தி பேசும்போது ஒரு 2-3 சிறப்பு மட்டும் நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு சிறப்பு என்ன தெரியுங்களா, குரான்ல அத்தனை சூறா இருந்தோம், அல்லாஹ் குரான்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சூறாவாகிய இந்த அல்கம் சூறாவை தான் ஒவ்வொரு ரகயத்திலையும் மோத சொல்லியிருக்கான். அப்போ ஒரு மனிதனுக்கு தொழுகை தான் கடமையானது, தொழுகை தான் ஃபர்லானது. அதை தான் மறுமையில கேள்வி கேட்க போறேன். அதை தான் நான் என்ன பண்ண போறேன், மறுமையில உங்களை வச்சு தீர்மானிக்க போறேன். நல்லா குணத்தை பத்தியோ இல்ல தாய் தகப்பன்ட்டு நடந்துக்கிறது பத்தியோ எல்லாமே ரெண்டாவது தான். என்ன வணங்குனியா அப்படிங்கறத அல்லாஹ் கேட்பான். அப்ப தொழுகைங்கிறது அவ்வளோ அத்தியாவசியமான விஷயம் நம்மளுடைய மறுமைக்கு. அந்த அத்தியாவசியமான விஷயத்திலேயே ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஏதோ ஒரு நேரத்துல லொஹர்ல ஒரு தடவை ஓதுங்க, ஃபஜ்ர்ல ஒரு தடவை ஓதுங்கன்னு சொல்லல. ஒவ்வொரு ரக்காயத்தும் நீ சுன்னத் தொழுதா, ஃபர்ல் தொழுதா, நஃபில் தொழுதா, இதை ஓது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுத்துருக்கான்னு அது அல்கம் சூறா தான். அப்ப குரான்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு சூறாக்கு எவ்வளவு சிறப்பு இருந்தா ஒவ்வொரு நேர தொழுகையிலேயே அல்லாஹ் அதை வச்சிருப்பான்னு யோசிச்சுக்கோங்க. 2வது சிறப்பு என்னன்னா, இந்த சூறாவை நாம மட்டும் ஓதுறது இல்ல, உலகத்துல இருக்கக்கூடிய இந்த 24 மணி நேரம் இருக்குல்ல, எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான். அந்த 24 மணி நேரத்துல எல்லா நாளுமே எல்லா நேரமுமே எல்லா நொடியுமே ஒழித்து கொண்டே இருக்கமா. எப்படி அப்படி எல்லா நேரமுமே ஒழித்து கொண்டு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாம இந்தியாவில இருக்கோம்னா நமக்கு ஒரு டைம் இருக்கும், சவுதியில இருக்கவங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். இப்போ ஒருவேளை இப்ப எனக்கு 2:30 மணின்னு வச்சுக்கோங்க, சவுதிங்கிறது இன்னும் 2:30 மணி நேரம் வித்தியாசத்துல வரும் அவங்களுக்கு. அப்படியே அமெரிக்காவை பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் வித்தியாசத்துல வரும். அப்படியே இன்னொரு நாட்டை பாத்தீங்கன்னா 10 மணி நேரம் வித்தியாசத்துல வரும். அப்படி பார்க்க உலகத்துல டைம் வித்தியாசம் வந்துகிட்டே இருக்கும்போது, அப்ப எனக்கு இப்ப 2:30 மணி இல்ல எனக்கு 12:30 மணிக்கு பாங்க சொல்றாங்க லோக்கர்லனா, எனக்கு தான் இப்ப 12:30 மணினா என்னுடைய ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இந்தியாவில இருக்கக்கூடிய மக்கள், இங்க பக்கத்தால இருக்கக்கூடிய சில நாடுகள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த நேரத்துல லொஹருடைய நேரமா இருக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லொஹருக்கு தொழுவாங்க. மத்தவங்களுக்கு அது பாத்தீங்கன்னா தொழுக கூடாத நேரமா கூட இருக்கலாம், உச்சி நேரமா இருக்கலாம், வேற நேரமா இருக்கலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு வரும், அவங்களுக்கு தொழுக நேரம் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு லொஹருடைய நேரம் வரும், ஃபஜ்ருடைய நேரம் வரும், அவங்க தொழுவாங்க. அப்ப நமக்கு தூங்கக்கூடிய நேரமா கூட இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில எல்லா மனிதர்களுமே ஒரே நேரத்துல தொழுகாட்டினாலும் ஏதோ ஒரு நேரத்துல தொழுதுட்டு தான் இருக்கிறாங்க. 24 மணி நேரத்துல ஏதோ ஒரு நிமிஷமாவது தொழுகாத நிமிஷமே இருந்ததே கிடையாது. எல்லாரும் தொழுகிறாங்க. அப்படி எல்லாரும் தொழுகும் போது எல்லாரும் ஓதக்கூடிய ஒரே ஒரு சூறா அல்கம் சூறா தான். அப்ப உலகத்துடைய 24 மணி நேரமும் ஒழிக்கக்கூடிய சூறா அல்கம் சூறா மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அந்த சூறாவை நம்ம ஓதும் போது அல்லாஹ் என்ன பண்றோம், நம்ம பதில் கொடுக்குறானாமா. அதுதான் 3வது சிறப்பு. எப்படி பதில் கொடுப்பானா, மலக்குமார்கள் இதை கேட்டுட்டு இருப்பாங்களாமா. அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட பெருமை பாராட்டுவானாமா. என்னுடைய அடியான் இந்த சூறா ஓதுறான், இது அவன் என்னை கண்ணியப்படுத்துறதுக்கு சமமானது, இது எனக்கும் அவனுக்குமான உறவு ஆனது, இது அவன் என்னை புகழ்றான், அப்ப நான் இனிமேல் அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் என்ன சொல்றானாமா, அந்த சூறா ஓதி முடிக்கணும்னு சொல்றானாமா. அப்படி நம்ம அல்லாஹ் எதை கேட்டாலும் கொடுத்துருவேன்னு சொல்லக்கூடிய சூறாவாக இந்த சூறாவை தான் நமக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. அப்ப இதை ஒரு முறை ஓதுனா கூட உங்க துவாக்கள் கபுலாகுவது உறுதின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இந்த சூறாவை எப்படி ஓதுறதுன்னு பார்க்கலாம். அல்கம் சூறாவை நீங்க ஒரு தடவை தான் ஓத போறீங்க. ஆனா நடுவுல பாத்தீங்கன்னா ஈயாக்க நஹ்பது வ ஈயாக்க நஸ்தஈன் அப்படின்னு வரக்கூடிய இடத்த மட்டும் நீங்க என்ன பண்றீங்க, 9 முறை ஓதணும். என்னது ஓதணும், ஈயாக்க நஹ்பது வ ஈயாக்க நஸ்தஈன். ஏன் அதை நம்ம சொல்றோம்னா, அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்றானா, இதுதான் எனக்கும் என்னுடைய அடியானுக்குமான உறவாக இருக்கு, இனி அவன் எதை கேட்டாலும் நான் கொடுத்துருவேன். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கறது அந்த வசனத்துலதான். அதனால ஈயாக்க நஹ்பது வ ஈயாக்க நஸ்தஈன் மட்டும் 9 முறை ஓதிட்டு மிச்சதை அந்த அல்கம் சூறா மிச்சம் இருக்கிறது அப்படியே ஓதி கம்ப்ளீட் பண்ணிருங்க. அப்போ ஒரு தடவை தான் அல்கம் சூறா ஓதுறீங்க, நடுவில் அந்த வசனம் வரும்போது மட்டும் 9 தடவை ஓதிட்டு அதை அப்படியே முடிச்சு என்ன பண்றீங்க, கம்ப்ளீட் பண்ணிட்டு துவா கேட்கறீங்க. இதை நீங்க பாத்தீங்கன்னா மஹ்ரிப் நேரத்துக்கு பின்னாடி செய்யுங்க, மஹ்ரிப் தொழுதுட்டு செய்யுங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக இதை இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மஹ்ரிப் செய்யுங்க, இல்லைன்னா நாளைக்கு மஹ்ரிப்காவது இதை செஞ்சிருங்க. உங்க தேவைகள் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறும். அல்லாஹ் லேசாக்குவானாக. நம்ம அடுத்த ஒரு காணொலியில பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பயன் தரக்கூடிய அமல்களை குறுகிய நேரத்துல போட்டுட்டு இருக்கோம். லைக் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஒரு ஹதியாவாக அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.